வணக்கம். பிரைஸ் த லார்ட். சில சமயத்தில் நம்மளே என்ன பண்ணுறோன்னா, பேய் பிசாசு அதுங்களெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இழுத்து விட்டுக்கிறோம். வரலையே நம்மளே வெல்கம் பண்ணி அதுங்களை நீ வரலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி தெரியாமல் நம்ம வெல்கம் பண்ணிடுறோம். உள்ளே வா, வீட்டுக்குள்ளே வா, அங்கே என்ன விளையாடிட்டு இருக்கிற, அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நாயே பேயே பிசாசுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை நம்ம இப்படியெல்லாம் சொல்லி கூப்பிட்டு போய் புக் எடுத்து படி, கடைக்கு போயிட்டு வா, இந்த பாத்திரத்தை கழுவி எடுத்து வை, நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நம்ம வேலை வாங்குறதுக்காகவோ இல்லை ஏதோ படிக்கிறதுக்காகவோ நம்ம கூப்பிட்டோம்னா, அப்போ நம்ம எப்படி கூப்பிடுறோம்? இந்த மாதிரி கூப்பிடும்போது அது என்ன நினச்சிது, ஓ நம்மளை தான் கூப்பிட்றாங்க, ஓகே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட சேர்ந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அது ஒரு அழையா விருந்தாளி. சான்ஸ் கிடச்சா போதும், உடனே அது உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கிறது நிம்மதி? அவ்வளோதான். நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கேன்னு நிம்மதியை தேடி அலைய வேண்டியது தான். வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்தை கட்டளையிடுவீர் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது தேவனை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது இந்த சத்ரு என்ட்ரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒழுக்கத்தோட நல்ல பிள்ளைங்களாகவே இருப்பாங்க. அனாவசியமாக வெளியில் நின்று செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு வெளியில் வேண்டாத பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு தன்னையும் கெடுத்து குடும்பத்துக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படவே வாய்ப்பு இருக்காது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்போ ஒரு கொடி, இப்போ நீங்களும் நானும் கொடியாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு யாருடைய தயவாவது தேவை. ஆனால் மனுஷாளுடைய தயவை நம்ம நாடினோம்னா அவங்க எப்போ கழட்டி அப்படி கீழே போட்டு போவாங்கன்னு தெரியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னை சார்ந்து என்மேல் நீங்கள் படர்ந்து இருக்கும்போது நல்ல கனிகளை, அதிகமான கனிகளை நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம தனியாக வெறும் கொடியாக மட்டும் ஓங்கி வளர்ந்து அடர்ந்து கனி கொடுத்து அப்படி ஏதாவது பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு யூஸும் கிடையாது. நம்மளை மிதிச்சுட்டு தான் போங்க. ஏன்னா கொடி அது படறதுக்கு ஒரு உதவி வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீ என் மேலே படர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது அவருடைய சாரத்தை நம்ம எடுத்து அவருடைய தயவினால, அவருடைய பலத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய பாதுகாப்பினால நம்ம ஓங்கி அடர்ந்து வளர்ந்து நல்ல கனிகளை கொடுத்து நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமீன். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் நல்ல கனிகளை கொடுப்பான். ஆமீன். அந்த கனிகள் எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய வாழ்க்கைப்படி ருசி உள்ளதாக இருக்கும். அதில் பாவம் இருக்காது, அதில் வஞ்சகம் இருக்காது, துரோகம் இருக்காது, எல்லா நன்மையும் அதில் நிறைஞ்சு இருக்கும். நமக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லை? சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், நல்ல ஹெல்த் அண்ட் நல்ல ஃபிட்னஸ், எல்லா ஆரோக்கியமும் நம்மளுக்கு வேணும் இல்லை? அதை யார்கிட்ட? அவருக்குள் நம்ம நிலைத்திருக்கும்போது அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சத்ருவுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஆமீன். சரி, ட்ரை பண்ணுங்கள். ஹேவ் a blessed day. God bless you. Bye.